இயேசுவைப் போல நல்ல நண்பர்களாக இருப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது இயேசுவைப் போல நல்ல நண்பர்களாக வாழ யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 11 சீடர்களை உருவாக்கி அவர்களுக்கு தந்தை கடவுளை பற்றியும் இறைவனை பற்றியும் பலமுறை எடுத்துரைத்து அவர்களுக்கு என்னைப் போலவே நீங்களும் உங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல அறிவுரைகள் கூறிய சீடர்கள் இயேசுவுக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு இயேசுவுக்கு எதிராக மும்முறை மறுதலிப்பதை பார்க்கின்றோம். யூதாஸ் இஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். அதை போலவே சீடர்களும் கூட ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டுகள் பயணித்த அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்கிற அந்த ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்திலே பயந்து அச்சம் நிறைந்தவர்களாக கலக்கமுற்றவர்களாக இயேசுவை விட்டு பின்தங்கி ஒளிந்து மறைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போலவே இயேசுவோடு பயணித்த மக்கள் கூட்டமும் கூட அற்புதமும் அதிசயம் பெற்றுக்கொண்ட மக்கள் கூட்டமும் கூட இயேசுவுக்கு எதிராக அவரை சிலுவையில் அறையும் என்று கத்திய கூட்டத்தையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லாருமே பலரும் இயேசுவுக்கு எதிராக இருந்தாலும் கூட இயேசு அவர்களுக்கு நண்பராக இருந்து செயல்பட்டார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அதே ஒரு சூழல்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலே ஒருவேளை சொந்த கணவரால் மனைவிக்கும், மனைவியால் சொந்த கணவருக்கும், சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா பெற்றோர் பிள்ளைகள் இவர்களுக்கு இடையே கூட பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ, யாரை ஒரு நண்பனாக, தோழியாக, அக்காவாக, தம்பியாக, தங்கச்சியாக நினைத்திருக்கிறோமோ அவர்களே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். எது எப்படி ஏற்பட்டாலும் நாம் ஆண்டவர் இயேசுவைப் போல நல்ல நண்பர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இயேசு எப்படி எல்லா நேரத்திலும் அவர்களை மன்னித்து, அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களை அன்பு செய்து நல்ல ஒரு நண்பராக இருந்தாரோ, அதை போலவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பிறர் நமக்கு எதிராக புரணி பேசினாலும், பிறர் நம்முடைய இதயத்தை காயப்படுத்தினாலும், பிறர் நம்முடைய வாழ்வை பிறரிடம் நம்மை பற்றி தவறாக சொல்லி நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இயேசுவைப் போல நல்ல நண்பர்களாக நாமும் வாழ்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய உண்மையான சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவின் அன்புள்ள சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் வாழ முடியும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.